நாம் இன்றைக்கி பார்க்குறது குக்கரில் வத்த குழம்பு சாதம். ரொம்ப அட்டகாசமான சுவையாக இருக்கும். ஒரு மாறுதலான சுவை, ஆனால் எல்லாருக்குமே பிடிக்கும். காப்படி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி நல்லா கழுவி களைஞ்சிட்டு 3 பங்கு தண்ணி போட்டு வச்சுக்கலாம். இதை அரை மணி நேரம் ஊறி வரட்டும். இதை தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாம். லஞ்சுக்கு நீங்கள் கட்டி கொடுக்கலாம். 3 பங்கு தண்ணியை ஊற்றிட்டு 1 பங்கு தண்ணியில் நல்லா பெரிய நெல்லிக்காய் அளவு நல்லா கெட்டியாக பிடிச்ச புடியில் இந்த அளவுக்கு நல்லா புளியாக தண்ணியில் அலசிட்டு நல்லா சுடு தண்ணியில் ஊற்றி வச்சிங்கன்னா இதுவும் அரை மணி நேரத்தில் நல்லா ஊறி வந்துடும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். ஏன்னா காப்படி அரிசி எடுத்துருக்கோம். அதனால் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்து தாளித்து வருது. இதில் இந்த சுண்டைக்காய்கள் நாம் வத்தல் வச்சுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் வீடுகள்லையே ரெடி பண்ணலாம். இல்லை கடையில் வாங்கினீங்கனாலும் ஒரு நாள் தயிரில் போட்டு வெயிலில் வச்சு வைக்கலாம். ஒரு 2 மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா 20% ஃப்ளேமில் பரட்டி கொடுங்க. நல்லா கருப்பாகணும். அதுதான் பதம் சுண்டைக்காய் வத்தல். அதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். விதைகள் 1-2 எண்ணெயில் இருக்கும், அது பரவாயில்ல இருக்கட்டும். இப்போ பூண்டு பற்களை அந்த குக்கரில் ஒரு 6 பல் போட்டுக்கிறோம். 1 கைப்பிடி 1/4 படி அரிசிக்கு 1 கைப்பிடி சிறு வெங்காயம். இதுதான் ரேஷியோ. நல்லா பெரட்டி கொடுக்குறோம். 20% அனல் தான் இருக்குது. கொஞ்சமாக மிளகு ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 2 பிஞ்சு வெந்தயம் நல்லா பெரட்டி கொடுக்குறோம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்தயம்லாம் கருகி வரக்கூடாது, மஞ்சளாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. 1 தக்காளி. இப்போ நம்ம அந்த வத்தல் சாதத்துக்கான உப்பை நம்ம இதில் சேர்த்துருவோம். ஒரு டீஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். கல் உப்பு தலையை தட்டி போட்டுக்கலாம். 1/4 படி அரிசிக்கு. அந்த 1 பங்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை புளியை கரைக்கிறதுக்கு பத்தலைன்னா அரிசியில் இருக்க தண்ணியை கூட கொஞ்சம் போட்டு நல்லா அந்த சக்கைகளை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி அந்த உப்பு படமும் கொஞ்சம் கரைஞ்சி வந்திருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்தது போல், இல்லைன்னா சாம்பார் பொடி கொஞ்சம், வத்த மிளகாய் பொடி கொஞ்சம், இப்படி நீங்கள் கலந்து போட்டுக்கலாம். 2 பெரட்டிட்டு அந்த அரிசி தண்ணி ஊற்றிட்டோம். 3 பங்கு தண்ணி போட்டது. இப்போ 1 பங்குக்கான புளிக்கரைசலையும் ஊற்றிடுறோம். நல்லா கிளறி கொடுத்து, சின்ன குக்கராக இருந்தால் சிம்மிலே வச்சு 1 விசில் 5 நிமிஷம் சிம்மு. பெரிய குக்கராக இருந்தால் ஒரு 40% அனலில் 1 விசில் 5 நிமிஷம் சிம்மு. இதுக்கு ரொம்ப வடகம் தான், கூழ் வடகம் தான் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நான் செய்கிறதில்ல, என்னோடய உறவுக்காரங்க எப்படியோ எனக்கு வருஷம் யாரோ ஒருத்தர் தந்துடுறாங்க. அந்த வடகத்தை நம்ம வறுத்து வச்சுக்கணும். ரொம்ப மேட்சாக இருக்கும். இப்போ விசிலில் இருந்து ஆவி போயிடுச்சு. நல்லா பாருங்கள், தொய்வாக இருக்கும் பாருங்கள். 4 பங்கு தண்ணி ஊற்றி இருந்தாலும் புளி தண்ணிங்கிறதுனால அப்படி ஒன்றும் கொழப்பு இருக்காது. இப்போ அந்த வத்தல் மிளகாய் கருவேப்பிலை போட்டு பச்சை நல்லெண்ணெய் கண்டிப்பாக 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். கலந்து கொடுத்து நாம் லஞ்சு பாக்ஸுக்கு நம்ம எடுத்துடலாம். இது தாராளமாக லஞ்சுக்கு நீங்கள் கட்டி கொடுக்குறதா இருந்தால் 3 பேர் தாராளமாக, கொஞ்சம் நார்மலானா 4 பேர்த்துக்கே கொடுக்கலாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.